அனைவருக்கும் வணக்கம். நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். முதலில் நாங்கள் தலைப்புச் செய்தியை பார்ப்பதற்கு முன் இன்றைய பத்திரிகைகளே இவ்வாறு செய்திகள் பிரசுரமாகியிருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டங்கள் சூடுபிடித்திருக்கதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து பத்திரிகைகளும் இதுபோன்ற செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார கூட்டங்கள் சூடுபிடித்திருக்கின்றது. அதே போன்று நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சமஷ்டியை ஆதரிக்கும் கட்சிக்கு எமது ஆதரவு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மற்றும் அது ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியாக இங்கே வந்திருக்கின்றது. மற்றும் அடுத்து நாங்கள் பார்த்தோமென்றால் மலையக லயன் குடியிருப்புகளுக்கு முதல் முறையாக இப்பொழுது கிராமங்களில் குடியிருக்கும் வசதி அமைத்துக் கொடுக்க போவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியும் பல பத்திரிகைகளே காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் தேர்தல் காலத்திலே அரச ஊடகங்களை அரச வளங்களை அனாவசியமான முறையில் அதாவது பாவிப்பவர்களுக்கு கடும் சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாங்கள் பத்திரிகைகளை பார்ப்போம். பத்திரிகையிலே முதலில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையிலே இன்றைய தலைப்புச் செய்தியாக முதல் செய்தியாக இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம், சிங்கள மக்களுக்கும் அதனை அறிவிக்க வேண்டும். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சுமந்திரன் அறிவிப்பு. அதாவது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. சமஷ்டியை ஏற்கும் கட்சிக்குத்தான் நாங்கள் இந்த முறை ஆதரவு தெரிவிப்போம் என்று சுமந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் அவர் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, கலந்து ஆலோசித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டியை அடிப்படையாக அதிகார பரவருடைய ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படுத்தும் தருணத்திலே அது சிங்கள மக்களுக்கும் இதை வெளிப்படுத்த வேண்டும். சமஷ்டி ஆட்சியை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் தருணத்திலே இந்த சமஷ்டி ஆட்சியை நிலைநாட்டுவோம் என்று கூறும் பட்சத்திலே சுமந்திரன் அவர்களின் கட்சி அதாவது தமிழரசு கட்சி தனது ஆதரவை அந்த அறிவிப்பை ஏற்கும் வெளியிடும் கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவை வழங்கப் போவதாகவும் இந்த செய்தியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த செய்தி நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். நாம் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெறுவார் மற்றும் ஒரு செய்தி இங்கே முக்கியமான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. நாம் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெறுவார் ரிஷாட் பதுர்தீன் கூறுகிறார். அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எமது கட்சி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளரையே தேர்தலில் வெற்றி பெறுவார் என தெரிவித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுர்தீன் எதிர்வரும் 14ஆம் திகதி தேர்தலில் எமது கட்சி யாரை ஆதரிக்கும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இவர் உத்தியோகபூர்வமாக இவருடைய கட்சி எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கும் போது இவர் யார் எந்த கட்சிக்கு இவர்கள் தன்னுடைய ஆதரவை வழங்குவார்களோ அந்த கட்சி தான் நிச்சயமாக ஜனாதிபதியாக வெற்றி பெறுவார் என்பதை இவர்கள் இப்பொழுதே உறுதியாக கூறியிருக்கின்றார். அதாவது இதையும் நேற்றைய தினம் புத்தளம் பிரதேசத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே இவ்வாறு ரிஷாட் பதுர்தீன் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இவர்கள் ஆதரிக்கும் கட்சி தான் நிச்சயமாக ஜனாதிபதியாக வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியிலே அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் தேசிய பட்டியலை கோரவில்லை என்கிறார். இதில் இந்த முறையிலே தேசிய பட்டியலில் கூறவில்லை, இது இருநூகாவுக்கு வழங்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியலை கோரவில்லை எனவும் அந்த வெற்றிடத்திற்கு இருநூகாவை நியமிப்பதே பொருத்தமானது என்றும் தெரிவிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்வதே முதல் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி இவ்வாறு இருக்க நாங்கள் பார்ப்போம். அடுத்து என்னவாக இருக்கும் என்றது மலையக மக்களுக்காக அடுத்த வருடம் மகாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு.
இப்பொழுது இந்த தேர்தல் காலத்திலே பல தேர்தல் பிரசார கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிரசார கூட்டங்களிலே பல அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் பலரும் பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மலையக தமிழ் மக்களுக்கான அடுத்த வருடம் மகாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு என்ற தலைப்பிலே இது முக்கியமான செய்தியாக வந்திருக்கின்றது. பாப்போம், நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமைகளை வழங்கப்படும். அதற்கான தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டு உள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த குத்தகைக்கு விடப்பட்டதை அரசாங்கம் மேற்கொண்டு அவர்கள் லயன் அறைகளை விடுவித்து உங்களுடைய கிராமத்திலே வாழ்வதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விடுத்திருக்கின்றனர். இது முதல் முறையாக விடுக்கப்பட்ட செய்தி, புதிய செய்தியாகவும் இருக்கின்றது. இதுவரை காலமும் இதுபோன்று வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. எந்த அரசியல் தலைவர்களும் இதுபோன்று வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. இந்த ஒரு முக்கியமான தலைப்பு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி, முக்கியமான செய்தியாக இங்கே வீரகேசரி பத்திரிகையிலே மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஆயுதங்கள், போதைப் பொருட்களுடன் சிறைச்சாலை அதிகாரி கைது. இந்த செய்தியை பார்த்தோமானால் கொழும்பு ராஜகிரிய பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதுதான் இதோட விசேஷமாக இருக்கின்றது. அதுவும் ராஜகிரிய பிரதேசத்திலே இந்த சுற்றி வளைப்பின் போது இதுபோன்று ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஒரு பங்கருக்குள்ளே அவருடைய நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வீட்டின் பங்கருக்குள்ளே இருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், தினகரன் பத்திரிகையை பார்ப்போமானால் தினகரன் பத்திரிகையிலே இன்றைய தலைப்புச் செய்தியாக நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக லயன்களில் வாழ்வோருக்கு கிராமத்தில் வாழும் உரிமை. இந்த தலைப்பிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு முதல் தடவையாக கிராமங்களில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் எனவும் அதற்கான லயன்களின் குத்தகைகள் ரத்து செய்து அரசாங்கம் பொறுப்பேற்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்தில் வர்த்தகர்களுடன் நடத்திய சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முதல் முறையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த சந்தோஷமான ஒரு விடயத்தை, அதுவும் வாக்குறுதியாக, தேர்தல் வாக்குறுதியாக இதை கொடுத்திருக்கின்றார், குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக லயன் வீடுகளை விடுவித்து கிராமத்தில் வாழக்கூடிய வசதிகளை செய்து தருவதாகவும், இனிமேல் மலையகத்திலே லயன் வீடுகள் இருக்காது என்பது உறுதியாக தெரிய வருகிறது. இவர் ஜனாதிபதியாகும் பட்சத்தில் முதல் முறையாக இதை செய்வார் என்றும் உறுதியளித்திருக்கிறார். நேற்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்திலே வர்த்தகர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்களுடன் சந்திப்பின் போது இவர் உறுதியாக இந்த வாக்குறுதியை அளித்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அடுத்து மற்றொரு செய்தியாக தேர்தல் கண்காணிப்பு யூனியன் பொதுநலவாய நாடுகளுடன் அனுமதி, தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு. அடுத்து இவ்வாறு தெரிவிக்க, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாயல் நாடுகளில் தேர்தல் கண்காணிப்புகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதாவது தேர்தல்களை கண்காணிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகை தருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இம்முறை தேர்தல் என்பது நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தருணம். இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. மிகவும் விறுவிறுப்பாக இருக்கின்றது. யார் தலைவராக வருவார், யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இதுபோன்று நீதி நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்காகவே வெளிநாட்டிலிருந்து கண்காணிப்பு குழு வருவதாகவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்ப்போம், மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்க, தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற தலைப்பிலே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளரால் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு இன்று ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதாகவும், சந்தித்து முக்கியமான விடயங்கள் குறித்து பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது.
அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாயிருக்கிறது. அதுவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் பார்த்திருந்தோம், ராஜகிரிய பகுதியில் வீட்டுக்குள் ஆயுத கிடங்கு கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. பல பத்திரிகைகளும் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. ராஜகிரிய பகுதியில் வீட்டின் நிலத்தடியில் வைக்கப்பட்டிருந்த ஆயுத கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை, வெளிநாட்டில் உள்ள போதைப் பொருட்களும் மற்றும் கடத்தல்காரர்களான கோத்தா அசங்க என்ற நபருக்கு சொந்தமான ஆயுதங்கள் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த ஆயுதங்களையும் போதைப் பொருட்களையும் ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை அவரது வீட்டில் பங்கருக்குள் வைத்ததாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. எனவே போலீஸ் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறிய ரக லொரி முச்சக்கர வண்டி மோதி கோர விபத்து, இருவர் பலி என்ற தலைப்பிலே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. வாகனங்கள் அநேகமாக இந்த நாள்களிலே விபத்துக்குள்ளாகுவது காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டி சிறிய ரக லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர் என்றும் இந்த செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையிலே இன்றைய செய்தி முக்கியமாக தலைப்புச் செய்தியாக ரணிலுடன் சந்திப்புக்கு செல்லப் போவதில்லை என்று இங்கே ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்கிய தமிழ் பொது கூட்டமைப்பு அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது கட்டமைப்பு இன்று திங்கட்கிழமை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே நாங்கள் சந்திக்க விரும்பவில்லை எனவும் தமிழ் பொது கட்டமைப்பின் முக்கியஸ்தரும் EPRLF செயலாளர் நாயகமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்க இருந்த பொழுதும் அதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே காரணம் தெரியாமல் போது நாங்கள் சந்திக்க இப்பொழுது தயாராக இல்லை என்று அவர் இந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் மற்றொரு முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முக்கிய செய்தி, ட்ரோன்கள் ஸ்னைப்பர்களுடன் 4500 போலீசார் பாதுகாப்பில் என்ற முக்கியமான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் பார்த்தோமானால், ட்ரோன்களும் ஸ்னைப்பர்களுடன் 4500 போலீசார் பாதுகாப்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான 15ஆம் தேதி வியாழக்கிழமை தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் ஸ்னைப்பர்கள் மற்றும் 4500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 15ஆம் தேதி அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது இந்த அதிக பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றார். அதுவும் ஸ்னைப்பர்களுடன் ட்ரோன் கேமராக்களுடன் 4000க்கும் அதிகமான போலீசார்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இந்த பாதுகாப்பிலே தேர்தல் செயலகத்தை சுற்றி பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இந்த செய்தியிலே. மற்றும் அடுத்து நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோமானால், வாக்குச்சீட்டில் பெயர் உள்ளடக்க ஒரு வேட்பாளருக்கு 25 மில்லியன் ரூபாய். இந்த மற்றும் ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக இங்கே வெளிவந்திருக்கின்றது. வாக்குச்சீட்டில் பெயரை உள்ளடக்க ஒரு வேட்பாளருக்கு 25 மில்லியன் ரூபாய். ஜனாதிபதி தேர்தல் ஒரு வேட்பாளர் பெயரை வாக்குச்சீட்டில் உள்வாங்கி 25 மில்லியன் ரூபாய் செலவாகிறது. இதுவரை 27 வேட்பாளர்கள் இருப்பதால் எந்த அளவு தொகை செலவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் JVP தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ஒரு வாக்குச்சீட்டிலே அதிகமான வாக்காளர்கள் இந்த முறை வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக மேலதிகமாக வரும் ஒவ்வொரு பேருக்கும் 25 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தி, மொட்டிலிருந்து ரணிலுடன் சென்ற 100 MPக்களுடன் புதிய கட்சி உதயம். இந்த ஒரு செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இதில் நாங்கள் பார்த்தது போல் கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தேர்தல் பிரசார கூட்டங்களும் அடிக்கடி பிரசார கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோன்று விலகி சென்றவர்கள் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கும், இந்த கட்சியில் அந்த கட்சிக்கும் தாவி சென்றவர்கள், அடுத்தது இவர்களை ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிகள் அமைத்து கொண்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல தரப்பிலும்
பல கட்சிகள் அமைந்து கொண்டு வருகிறது. மற்றும் ஒரு மொட்டிலிருந்து ரணிலுடன் சென்ற 100 எம்பிக்களுடன் புதிய கட்சி உதயம் என்ற பெயரிலே இங்கே இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுன அணியின் அடுத்த வாரத்தில் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மைந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். இவர்களும் ஒரு புதிய கட்சியை உருவாக்க இருப்பதாகவும் இவர்களுடைய அடுத்த வாரம் இவர்கள் அந்த கட்சியை பற்றி அறிவிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாளுக்கு நாள் கட்சிகள் அதிகரித்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வேட்பாளர்கள் அதிகரித்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் அரசியல்வாதிகள் கட்சி விட்டு கட்சி தாவுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் பிரசார கூட்டங்களில் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு. எவ்வாறாயினும் மக்கள் முடிவே இறுதி முடிவாக கருதப்படும். அடுத்து தமிழன் பத்திரிகையை நாங்கள் பார்த்தோமானால் தமிழன் பத்திரிகையிலே இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அதிரடி பாய்ச்சலுக்கு ஆணைக்குழு தயார், தேர்தல் நடவடிக்கைகளுக்கு அரச வளங்களை பயன்படுத்த கூடாது என அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அதிரடியாக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அனுமதியின்றி ஜனாதிபதி தேர்தலில் கண்காணிப்பு பணிகளில் ஐரோப்பிய ஒன்றியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோன்று இந்த தேர்தல் ஆணையாளர் இம்முறை கடுமையான சட்டத்திட்டங்களை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதேபோன்று அரச வளங்களை நீங்கள் பாவிக்கும் தருணத்திலே உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அரச வளங்களை பாவித்து வருவதாகவும் இதுவரை புகார்கள் கிடைத்துள்ளதாகவும் 300க்கும் அதிகமான புகார்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மற்றும் ஜனாதிபதி தேர்தல் 2024 வேட்புமனு தாக்கல் இவ்வாரம் என்று மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே தமிழன் பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோமானால் நாட்டில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கையில் இந்த வாரம் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 11 மணி வரை ராஜகிரிய தேர்தல் ஆணைக்குழுவில் பிரதான அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இதுவரையில் 27 பேர் வரையிலான தேர்தல் கட்டுப்பணத்தை செலுத்தியதாகவும் 15ஆம் தேதி 9 மணி முதல் 11 மணிக்குள் இந்த நேரத்திலே மேற்கொண்டு வேட்புமனுக்களை நீங்கள் தாக்கல் செய்ய முடியும் எனவும் இந்த 21ஆம் தேதி எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் இந்த செய்தியிலே பிரசுரம் இருக்கிறது. மற்றும் ரணிலுக்கு ஆதரவாக கம்பாவில் கூட்டுக்குழு பலர் இணையுள்ளதாக பிரசன்ன அறிவிப்பு. இந்த செய்தியும் ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணிலுக்கு ஆதரவாக கம்பாவில் கூட்டுக்குழு பலர் இணைய உள்ளதாக பிரசன்ன அறிவித்திருக்கின்றார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் கம்பா மாவட்டத்திலே பலர் கூட்டாக சேர்ந்து பிரசன்ன ரணதுங்க அவர்களின் தலைமையிலே ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது.